Hi everyone. Today we will learn how to design this simple hair dryer plastic component in CATIA GST workbench. ஆல்ரெடி இந்த மாடல் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறேன் யூசிங் சர்ஃபேஸ் ஒர்க் பெஞ்ச். இதை எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா டிசைன் பண்றோங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐ ஓப்பன் த 2D sketch for this model. இந்த 2D sketch பொறுத்த வரைக்கும் இங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டாப் வியூ கொடுத்துருக்காங்க, தென் ஃப்ரண்ட் வியூ, தென் சைட் வியூ கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சைட் வியூல பாத்தீங்க அப்படின்னா சம் ஆர்க் ப்ரொஃபைல் இருக்குது. இந்த ஆர்க் ப்ரொஃபைல் என்னன்னா இந்த பாடியோட ஸ்டார்ட் டு எண்ட் இதோட கிராஸ் செக்ஷன் தான் வந்து இங்க ஆர்க்கா கொடுத்துருக்காங்க. ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல எவ்வளவு வேரி ஆகுதோ அதை டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வந்து இதோட டைமென்ஷன் வேரி ஆகுது அதை வந்து டாப் வியூல காமிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார்டிங்ல வந்து 20 mm ரேடியஸ் இருக்கும், தென் 75 mm டிஸ்டன்ஸ் போகும்போது 30 mm ரேடியஸ் இருக்கும், தென் இங்க இருந்து 119 இந்த டிஸ்டன்ஸ்ல வரும்போது 35 mm ரேடியஸ்ல இது இருக்கும், அட் த எண்ட் 25 mm. ஸோ இந்த பாடி மேல வந்து ரெண்டு எலிப்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் இருக்குது, அதுல வந்து ஒரு ஸ்லாட் கட் அவுட் பண்ணிருக்காங்க. தென் இதுல வந்து ஒரு ஹேண்டில் கனெக்ட் ஆயிருக்குது, அந்த ஹேண்டில் வந்து சம் கேப்ஸ் கிரியேட் ஆயிருக்குது. இது எல்லாமே நம்ம எப்படி கிரியேட் பண்றோங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐ ஜஸ்ட் ஓப்பன் கேட்டையால போயிட்டு சர்ஃபேஸ் மாடலிங் ஓப்பன் பண்ணலாம். ஸ்டார்ட் மெனு, மெக்கானிக்கல் டிசைன், and just I open that wireframe and surface design, or you can use GST workbench, generative shape design, both are same. ஓகேங்களா? ஸோ நான் ஜஸ்ட் இதை வந்து wireframe and surface design ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் கிளிக் ஓகே. ஓகே கொடுத்ததுக்கு அப்புறமா ஜஸ்ட் ஹைட் திஸ் பிளேன் ஃபர்ஸ்ட், ஹைட் ஆல் திஸ் பிளேன் அண்ட் இன்சர்ட் ஒன் நியூ ஆக்சிஸ் சிஸ்டம் ஹியர். அது எக்ஸாக்டா அந்த பிளேனோட லொகேஷன்ல தான் பிளேஸ் ஆகும். ஜஸ்ட் கிளிக் ஓகே. நெக்ஸ்ட் இன்சர்ட் ஒன் ஜியோமெட்ரிக்கல் செட். யூ கேன் என்டர் எனி நேம். நவ் ஐ என்டர் ஒர்க் சர்ஃபேஸ். கிளிக் ஓகே. இப்போ இதோட கிராஸ் செக்ஷன் வரைய போறோம். இந்த ஆர்க் ப்ரொஃபைல் எல்லாம் எப்படி டிரா பண்ணலாம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா இதுதான் இதோட கிராஸ் செக்ஷன் ஸ்ட்ரக்சர். இதுல வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் 4 ஆர்க்ஸ் கனெக்ட் ஆயிருக்குது. இந்த 4 ஆர்க்ஸும் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட சைட்ல பாத்தீங்கன்னா அதோட கைட் ஒரு கனெக்ட் ஆயிருக்குது. ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ரெண்டு ஆர்க்கும் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர்க் மட்டும் டிரா பண்ண போறேன். இந்த ரெண்டுக்கு இருக்க பிட்வீன் டிஸ்டன்ஸ் 75 mm. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஐ கோ டு சைட் பிளைன், கோ டு ஸ்கெட்ச் ஆப்ஷன் ஹியர், செலக்ட் தி சைட் பிளைன் ஹியர் அண்ட் கிளிக் ஓகே. ப்ரொஃபைல் மெனுல போயிட்டு டைரக்ட்லா நான் ஆர்க் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். சர்க்கிள் போட்டு ட்ரிம் பண்ண போறது இல்ல. ஜஸ்ட் டைரக்ட்லி கோ டு செமி ஆர்க் ஹியர் அண்ட் இந்த பாட்டம் வந்து நான் க்ளோஸ் பண்ண போறது இல்ல, இது ஓப்பனா தான் இருக்கணும். அண்ட் கிவ் த ரேடியஸ் வேல்யூ ஆஃப் 20 mm ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல். ஒன்ஸ் வரைஞ்சதுக்கு அப்புறமா எக்ஸிட் பண்ணிங்க. எக்ஸிட் பண்ணிட்டு நவ் நெக்ஸ்ட் ப்ரொஃபைல் இங்க இருந்து 75 mm தள்ளி கிரியேட் ஆகுது. ஸோ ஐ நீட் டு கிரியேட் ஒன் பிளைன். ஸோ பிளைன் ஆப்ஷன் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் திஸ் ஒன் அண்ட் ரிவர்ஸ் த டைரக்ஷன். ஆப்செட் ஃப்ரம் பிளைன் யூஸ் பண்ணுங்க. ரெஃபரன்ஸுக்கு வந்து இந்த பிளைனை யூஸ் பண்ணிக்கலாம். தென் கோ டு ஹியர் 75 mm டிஸ்டன்ஸ். ஒன்ஸ் ஒரு பிளைன் கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா ஜஸ்ட் கோ டு ஸ்கெட்ச் ஆப்ஷன் அகைன். இப்போ இந்த பிளைன்ல செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் ஆப்ஷன் போங்க. இப்போ இதோட ஸ்கெட்ச் அகைன் ஒன் ஆர்க் கிரியேட் பண்ண போறோம். இந்த ஆர்க்கோட ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா 30 mm. ஜஸ்ட் கோ டு கிரியேட் ஒன் ஆர்க் ஹியர் அண்ட் த ரேடியஸ் வேல்யூ ஆஃப் திஸ் ஆர்க் இஸ் 30 mm. ஜஸ்ட் என்டர் 30 mm அண்ட் எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். இப்போ நமக்கு இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா டேஞ்சன் கனெக்டிவிட்டியில இல்ல, ரெண்டுமே ரெண்டு செக்மெண்டா கனெக்ட் ஆயிருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இதை டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மல்டி செக்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ரெண்டு கைட் கர்வ் டிராப் பண்ணலாம். இந்த கைட் கர்வ் டிராப் பண்றதுக்கு ஐ ஜஸ்ட் ஓபன் த டிராயிங் ஹியர். யூ கேன் see the dimension of 125 mm using top plane. Go to top plane and the radius of 125. Go to arc command, not this center point arc. Go to 3 point arc. 3 point arc போயிட்டு ஜஸ்ட் ஒரு ஆர்க் டிராப் பண்ணுங்க. இந்த ஆர்க்கோட ரெண்டு எண்டும் வந்து கோயின்சிடென்ட் ஆகணும். இந்த ஸ்கெட்சோட எண்டில் வந்து ஆர்க்கோட எண்ட் வந்து கம்பல்சரியா கோயின்சிடென்ட் ஆகணும். ஸோ ரெண்டு எண்ட்லயும் இந்த மாதிரி கோயின்சிடென்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கோ டு கோயின்சிடென்ட் ஹியர், தென் ரேடியஸ் ஆஃப் த ஆர்க் 125. ஒன்ஸ் ரேடியஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா இதை நீங்க ஆப்போசிட்ல கிரியேட் பண்ணணும். பட் சேம் ஸ்கெட்ச்ல கிரியேட் பண்ணக்கூடாது, மிரரும் பண்ணக்கூடாது. ஸோ யூ நீட் டு கிரியேட் செப்பரேட் ஸ்கெட்ச். அப்பதான் வெளியில செலக்ட் பண்ணும்போது தனித்தனியா செலக்ட் ஆகும். மல்டி செக்ஷன் பண்ணும்போது அப்பதான் இஷ்யூ வராம இருக்கும், இல்லனா இட் வில் கிரியேட் த இஷ்யூ. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். அகைன் கோ டு ஆர்க். சேம் ஃபர்ஸ்ட் செலக்ட் திஸ் 2 பாயிண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரெயின் கோயின்சிடென்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் செலக்ட் திஸ் பாயிண்ட் அண்ட் தட் பாயிண்ட், கோ டு கன்ஸ்ட்ரெயின், அப்ளை கோயின்சிடென்ட் அண்ட் தென் அப்ளை த டைமென்ஷன். ரேடியஸ் ஆஃப் திஸ் ஆர்க் இஸ் 125. ஒன்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் மல்டி செக்ஷன்ல கிரியேட் பண்ணிக்கலாம். மல்டி செக்ஷன் கமாண்ட் போய்க்கலாம். கோ டு சர்ஃபேஸ் கமாண்ட், மல்டி செக்ஷன் சர்ஃபேஸ், ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து இந்த செமி ஆர்க். ஓகேங்களா? இந்த செமி சர்க்கிள் செலக்ட் பண்ணுங்க. க்ளோசிங் டைரக்ஷன் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கணும். ஏதோ ரெண்டுமே அப்வர்ட்ல இருந்தாலும் ஓகே தான், இல்ல ரெண்டுமே இந்த மாதிரி டவுன்வர்ட்ல இருந்தாலும் ஓகே தான். பட் இந்த மாதிரி ஆப்போசிட்ல இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் கைட் கர்வ்ல போயிட்டு திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கைட் கர்வ், செகண்ட் கைட் கர்வ். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா தனித்தனியா செலக்ட் ஆகல, இதனால தான் நான் ரெண்டு ஸ்கெட்சா செப்பரேட்டா வரைஞ்சேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் கிரியேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இது கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா இப்போ செகண்ட் வந்து இதோட பேக் சைட்ல வரதுல இந்த பாடி கிரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கு we need to create 2 more sketches. Here one arc and லாஸ்ட்ல இங்க ஒரு ஆர்க். இப்போ இங்க இருந்து இங்க 50 mm க்கு ஒரு பிளேன் கிரியேட் பண்ணணும். தென் இங்க இருந்து 100 mm க்கு ஒரு பிளேன் கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஐ கிரியேட் ஒன் பிளேன் ஆப்செட் ஃப்ரம் பிளேன். இதை நான் ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறேன். 50 mm ரிவர்ஸ் த டைரக்ஷன். ஓகே. நவ் ஐ கோ டு ஸ்கெட்ச் ஆப்ஷன் அண்ட் செலக்ட் திஸ் பிளேன். இந்த பிளேனை செலக்ட் பண்ணிட்டு ஐ கிரியேட் ஒன் ஆர்க் ஹியர். சென்டர் பாயிண்ட் ஆர்க்ல போயிட்டு ஒரு ஆர்க் கிரியேட் பண்ணிக்கலாம். ரேடியஸ் வேல்யூ ஆஃப் 35. ஜஸ்ட் கோ டு ரேடியஸ் வேல்யூ ஆஃப் 35. வரைஞ்சதுக்கு அப்புறமா ஜஸ்ட் எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச்.
தென் ஃபைனலா again one more plane from here to 100 mm reverse the direction. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ரெண்டு பிளேனும் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். நீங்க இங்க இருந்து கூட எடுத்துக்கலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா, நீங்க எந்த பிளேனா ரெஃபரன்ஸ் பிளேனா யூஸ் பண்றீங்களோ அதுல இருந்து யூ நீட் டு கால்குலேட் த டிஸ்டன்ஸ், இட் வில் கிரியேட். ஸோ நெக்ஸ்ட் இந்த இதில் ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து 25 mm ரேடியஸ் தான். ஜஸ்ட் ஐ கிரியேட் another semi circle here and the radius value of 25. ஒன்ஸ் 25 கொடுத்தோம்னா எக்ஸிட் பண்ணுங்க. எக்ஸிட் பண்ணிட்டு இப்போ இதுக்கு சப்போர்ட் கைட் கர்வ் ட்ரா பண்ணணும். அதாவது இந்த 3 பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த மூணு கனெக்ட் பண்ற மாதிரி கைட் கர்வ். ஸோ டாப் லைன் போகலாம். டாப் லைன் போயிட்டு ஜஸ்ட் ஐ மேக் இட் இன்டு reverse this one. ஸோ டாப் லைன்ல போயிட்டு go to arc command 3 point arc. இப்போ இந்த ஆர்க்கு வந்து ரேடியஸ்லாம் இல்லை. ஸோ நீங்க டிராயிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் there is no radius. ஸோ இந்த ஆர்க் வந்து இந்த 3 பாயிண்ட்லையும் கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆனே கன்ஸ்ட்ரெயின் ஆயிரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் ஹியர் இந்த ரெண்டு பாயிண்ட் செலக்ட் பண்ணி கோஇன்சிடென்ட் பண்ணுங்க. தேர்ட் வந்து இந்த பாயிண்ட்டையும் இந்த ஆர்க்கையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் அண்ட் கோஇன்சிடென்ட். ஸோ பண்ணீங்கன்னா இது கன்ஸ்ட்ரெயின் ஆயிரும். ஜஸ்ட் கிளிக் ஓகே, எக்ஸிட் பண்ணுங்க. சேம் ஆப்போசிட் சைடில் தனியாக தான் வரையணும், ஒரே ஸ்கெட்ச்ல ட்ரா பண்ணக்கூடாது. அகைன் கோ டு டாப் லைன். ஸோ அகைன் கோ டு டாப் லைன் அண்ட் அகைன் சேம் ஆர்க் நம்ம வந்து வரைஞ்ச மாதிரி அப்படியே ரிப்பீட் பண்ணி கொண்டே. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு எண்ட்லையும் வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும். ரெண்டு பாயிண்டை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கோஇன்சிடென்ட், அகைன் செலக்ட் தீஸ் 2 பாயிண்ட், கோ டு கன்ஸ்ட்ரெயின் ஆப்ஷன் ஆர் டைமென்ஷன்ல கூட நீங்க அப்ளை பண்ணி கோஇன்சிடென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து சாரி there is no arc radius, this arc should be tangent with this point, right click coincident. ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ we have 3 1 2 3 cross section 2 guide curve. So again I go to multi section. So multi section போயிட்டு so first one, second one, third one, closing direction மூணுமே ஒரே directionல இருக்குது. Okay, then go to guide curve, first one, second one, just click okay. So it will create. ஸோ இந்த ப்ரொஃபைல் நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்கெட்ச் எல்லாத்தையும் நான் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். I just don't want this sketch and planes, just hide this. ஓகேங்களா, இந்த ரெண்டையும் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா you can join it. You can go to join command and you can join. ஸோ நான் ஃபைனலாக ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஹேண்டில் ப்ரொஃபைல் ட்ரா பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் ப்ரொஃபைல் இருக்குது. இந்த ஹேண்டில் ப்ரொஃபைலோட டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா இதோட லென்த் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வியூவில் தான் இதுக்கும் கிராஸ் செக்ஷன் போட்டு மல்டி செக்ஷன் தான் பண்ணணும். இதோட கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் வியூவில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. இந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் வரக்கூடிய ப்ரொஃபைல். ஸோ இந்த ஹேண்டிலோட எண்டில் வரக்கூடிய ப்ரொஃபைல். நெக்ஸ்ட் வந்து இன்சைடில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் தான் வந்து இன்விசிபிளாக இருக்குது. ஸோ வி நீட் டு கிரியேட் ஒன் பிளேன் ஃப்ரம் தி சென்டர் டு திஸ் எண்ட் 100 mm. இந்த பிளேன்ல வந்து இந்த செக்ஷன் நம்ம ட்ரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல், இன்சைட்ல வந்து இந்த ப்ரொஃபைல் ட்ரா பண்ணணும். ரெண்டே மல்டி செக்ஷன் பண்ணணும். ஸோ ஐ ஜஸ்ட் கோ டு ஃப்ரண்ட் பிளேன் ஹியர். கேட்டே ஓப்பன் பண்ணிட்டு ரெஃபரன்ஸ் பிளேன்ல போயிட்டு இந்த ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துக்கிறேன். இங்க இருந்து 100 mm டிஸ்டன்ஸுக்கு ஒரு பிளேன் கிரியேட் பண்ணிக்கலாம். தென் கோ டு ஸ்கெட்ச் ஆப்ஷன், செலக்ட் திஸ் பிளேன் அண்ட் தி ஸ்கெட்ச். ஸோ இந்த வியூ பார்த்தீங்கன்னா நம்ம டிராயிங்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் நம்ம சூஸ் பண்ற பிளேன் கரெக்ட்னு அர்த்தம். நவ் ஐ ஜஸ்ட் கிரியேட் ஒன் ஸ்கெட்ச் ஹியர். ஸோ ரேண்டமா இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா டைமென்ஷன் ஃப்ரம் திஸ் லென்த் பாயிண்ட் டு பாயிண்ட் இட் இஸ் 25 அண்ட் த ஆங்கிள் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 5 டிகிரி அண்ட் த ஹைட் இஸ் 10 mm அண்ட் அகைன் திஸ் ஆங்கிள் ஆல்சோ 5 டிகிரி. பட் நான் வந்து இதை ரிவர்ஸில் எடுத்துக்கிறேன். ஸோ 95 வச்சுக்கிறேன், கரெக்டாக வரும். ஜஸ்ட் மேக் இட் 95 அண்ட் யூ கேன் சி த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹியர் டு ஹியர் 15. ஃப்ரம் ஹியர் டு திஸ் பாயிண்ட் this distance is 15. So once you created it constraint. So constraint அப்புறம் எக்ஸிட் பண்ணிக்கங்க. இந்த பாட்டம்ல வரக்கூடியதை க்ளோஸ் பண்ணக்கூடாது, இது ஓப்பனாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஹியர் டு ஹியர் 100 mm, இந்த 100 mm பிளேன்ல இதை கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் இன்சைடு இந்த பிளேன்ல வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ண போறோம். அகைன் கோ டு ஸ்கெட்ச் ஆப்ஷன் அண்ட் ஹியர் யூ கேன் கிளிக் ஓகே. கிரியேட் த ப்ரொஃபைல். அந்த ஹிடன் லைன்ல தெரியுதுல டிராயிங்ல, அதை தான் நம்ம ட்ரா பண்ண போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் ஆப்செட் வேல்யூ தான். ஜஸ்ட் கோ டு டைமென்ஷன் ஆப்ஷன். இங்க இருந்து இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 8.5 அண்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து you can see from here to here it's 3.5. then top, so it is only, it's not top actually. So இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து இது 17 mm கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் என்டர் 17. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் வந்து ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி இது ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்சைடில் இருக்குது. ஸோ அதனால தான் டிராயிங்கில் வந்து இதை வந்து ஹிடன் லைனாக கொடுத்துருப்பாங்க. சி யூ கேன் சி ஹியர். ஸோ இட் இஸ் இன்சைட். ஸோ அதனால தான் வந்து ஹிடன் லைனாக இருக்கும். இது வந்து விசிபிள் லைனாக இருக்கும், ஏன்னா வெளியில் இருக்கிறதுனால விசிபிள் லைனாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் we can use multi section to connect this profile and the height is 10 mm and again this angle also
5 டிகிரி. பட் நான் வந்து இதை ரிவர்ஸில் எடுத்துக்கிறேன். ஸோ 95 வச்சுக்கிறேன், கரெக்டாக வரும். Just make it 95 and you can see the distance from here to here 15, from here to this point, this distance is 15. So once you created it constraint, ஸோ கன்ஸ்ட்ரெயின் அப்புறம் எக்ஸிட் பண்ணிக்கங்க. இந்த பாட்டமில் வரக்கூடியதை க்ளோஸ் பண்ணக்கூடாது, இது ஓப்பனாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஹியர் டு ஹியர் 100 mm, இந்த 100 mm பிளேனில் இதை கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் இன்சைடு இந்த பிளேனில் வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ண போகிறோம். அகைன் கோ டு ஸ்கெட்ச் ஆப்ஷன் and here you can click OK. Create the profile. அந்த ஹிடன் லைன்ல தெரியுதுல டிராயிங்ல, அதை தான் நம்ம டிரா பண்ண போறோம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் ஆப்செட் வேல்யூ தான். ஜஸ்ட் கோ டு டைமென்ஷன் ஆப்ஷன், இங்க இருந்து இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 8.5 அண்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து you can see from here to here it's 3.5, then top. So it is only, it's not top actually. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது 17 mm கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் என்டர் 17. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் வந்து ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி இது ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா, ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்சைடில் இருக்குது. ஸோ அதனால தான் டிராயிங்கில் வந்து இதை வந்து ஹிடன் லைனாக கொடுத்துருப்பாங்க. சி யூ கேன் சி ஹியர். ஸோ இட் இஸ் இன்சைட். ஸோ அதனால தான் வந்து ஹிடன் லைனாக இருக்கும். இது வந்து விசிபிள் லைனாக இருக்கும், ஏன்னா வெளியில் இருக்கிறதுனால விசிபிள் லைனாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் we can use multi section to connect this profile. Now go to multi section command and select these two sketches, first sketch and second sketch, and check the preview. You can see here இந்த சர்ஃபேஸ் வந்து ஒரு ப்ராப்பரா கனெக்ட் ஆகல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 எட்ஜ் மாதிரி நமக்கு கிரியேட் ஆகுது. இந்த இடத்துல வந்து இட்ஸ் ஷோவிங் டபுள் எட்ஜஸ். இந்த மாதிரி கேஸ்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கப்ளிங் ஆப்ஷன்ல போயிட்டு ஸோ ரேஷியோங்கிறத மாற்றணும். எப்பவுமே ரேஷியோங்கிறது பெட்டர் கனெக்டிவிட்டி கிடைக்காது. சூஸ் வெர்டிசஸ் ஆர் டேஞ்சன்சி. டேஞ்சன்சிங்கிறது கர்வேச்சர் ப்ரொஃபைலுக்கு தான் மேட்ச் ஆகும். இன் திஸ் கேஸ் we have that edges, sharp edges on both sketch. ஸோ வெர்டிசஸ்ங்கிறது இந்த மாதிரி எட்ஜ் டு எட்ஜ் கனெக்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த எட்ஜும் ஸோ இன்சைடில் இருக்கக்கூடிய ஸ்கெட்சோட எட்ஜும் டைரெக்டாக கனெக்ட் ஆகும். ஸோ we can use வெர்டிசஸ். வெர்டிசஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் ப்ரிவியூ பாருங்க. you got the better result now. இங்கே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து இட்ஸ் குட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஹேண்டில் தெரியற இந்த கட் அவுட், இந்த கேப் ப்ரொஃபைல், இதை நம்ம வந்து இந்த எலிப்ஸ் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஹியர் இட்ஸ் கிரியேட்டட் பை 3 எலிப்ஸ். ஸோ ஃபுல் எலிப்ஸை தான் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதோட டைமென்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் டாப் வியூவில் போயிட்டு நம்ம இந்த எலிப்ஸ் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணலாம். கோ டு ஸ்கெட்ச் ஆப்ஷன் and go to this top line and you can see here. Go to ellipse command here. Directly you can create 3 ellipses. So நான் வந்து ஃபாஸ்டா டைமென்ஷன் கொடுத்துக்கிறேன். Now you can see the sketch is completed. Once complete பண்ணதுக்கு அப்புறமா exit the workbench. இப்போ நான் வந்து extrude command யூஸ் பண்ணி இந்த ellipse profile extrude பண்ண போறேன். ஸோ எனக்கு பாட்டம் சைடு வந்து extrude ஆக வேண்டாம். ஸோ எனக்கு இந்த இடத்துல ஸ்டாப் ஆகணும், இது கீழே வர வேண்டாம். ஜஸ்ட் ஐ மேக் இட் இன்டு 0 ஹியர். ஸோ அப் சைடில் மட்டும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இந்த சர்ஃபேஸை கிராஸ் பண்ணி வெளியில் வந்தால் போதும். ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஜஸ்ட் செலக்ட் கீப் ஆல் ஜப் எலமெண்ட். இந்த மூணுமே நமக்கு ப்ரிவியூவில் வேணும், அதனால கிளிக் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் ஓகே. நவ் யூ கேன் சி ஹியர் இந்த இன்சைடில் இருக்க ப்ரொஃபைலை நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்பிளிட் கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம், ட்ரிம்லையும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஐ கோ வித் ஸ்பிளிட் கமாண்ட். ஸ்பிளிட் கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு ஸோ எலமெண்ட் டு கட், எந்த சர்ஃபேஸில் ரிமூவ் ஆகணும், இதில் தான் ரிமூவ் ஆகணும். ஸோ இட்ஸ் எலமெண்ட் டு கட். கட்டிங் எலமெண்ட் ஷுட் பி திஸ் எலிப்டிகல் ப்ரொஃபைல். யூ கேன் சி இந்த இன்சைடில் இருக்கிறது நமக்கு ரிமூவ் ஆகுது. இந்த டிரான்ஸ்பரண்டா தெரியறது தான் ரிமூவ் ஆகும். ஜஸ்ட் கிளிக் ஓகே. நவ் யூ காட் த ரிசல்ட். பட் if you hide this elliptical profile, you can see this also removed. அப்போ இந்த ப்ரொஜெக்ஷன் நமக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த எலிப்ஸோட இன்னர் சர்ஃபேஸ் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி நம்ம எடுக்கணும். அதுக்கு நம்ம again இன்னொரு வாட்டி ஸ்பிளிட் கமாண்ட் போகணும். ஸ்பிளிட் கமாண்ட் போயிட்டு நவ் கட்டிங் எலமெண்ட், அதாவது எலமெண்ட் டு கட்ல வந்து இதை யூஸ் பண்ணிக்கணும். கட்டிங் எலமெண்ட்ல இந்த ஆப்ஷனை மாற்றி யூஸ் பண்ணிட்டு இப்போ இன்சைட் ரிமூவ் ஆகுது. இந்த கேஸ்ல எனக்கு இன்சைட் வேண்டாம், ஜஸ்ட் டர்ன் ஆன் திஸ் அதர் சைடு. அதர் சைடு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் ஓகே. நவ் யூ கேன் see the result you got. ஓகேங்களா? இந்த மாதிரி 2 வாட்டி நம்ம ஸ்பிளிட் கமாண்ட் யூஸ் பண்ணணும். பட் இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் 2 டைம்ஸ், ஒரே டைமா நம்ம வந்து ட்ரிம் கமாண்ட்ல இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிசல்ட்டை கொண்டு வரலாம். ட்ரிம் கமாண்ட் போயிட்டு ட்ரிம் கமாண்ட்ல நம்ம இந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 சர்ஃபேஸையும் ஒண்ணா செலக்ட் பண்ணும்போது இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சர்ஃபேஸ்ல ஒரு போர்ஷனையும் இந்த சர்ஃபேஸ்ல இருக்க ஒரு போர்ஷனையும் ஒண்ணா கம்பைன் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத ரிமூவ் பண்ணிடும். இப்போ இந்த கேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்சைட்ல இருக்க போர்ஷன் ரிமூவ் ஆகுது. ஸோ அதர் சைடு கொடுக்கும்போது ப்ரிவியூ பாருங்க, அதர் சைடில் இருக்கிறது ரிமூவ் ஆகுது. ஸோ ஜஸ்ட் ஐ சேஞ்ச் அகைன் அதர் சைடு. இப்போ கீழே இன்னொரு அதர் சைடு இருக்கு, இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த வெளியில இருக்கிறதும் சேர்ந்து ரிமூவ் ஆகும். அப்போ இந்த பாடியில இருக்கக்கூடிய இன்னர் ப்ரொஃபைல் கட் ஆகும், இந்த எலிப்ஸ்ல இருக்கக்கூடிய அவுட்டர் ப்ரொஃபைல் கட் ஆகும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 சர்ஃபேஸும் கம்பைன் ஆகி நமக்கு
ஒரே கமாண்ட்ல இந்த ரிசல்ட் நமக்கு கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் ஹைட் த ஸ்கெட்ச் அண்ட் ஃபைனலாக நீங்கள் இதை ஜாயின் பண்ணனா ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஏதோ லாஸ்ட்டாக ஜாயின் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது நமக்கு மேலே எலிப்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் இதை தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இதோட ஸ்கெட்சை டாப் வியூவில் ட்ரா பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அதாவது அவுட்டரில் இருக்க எலிப்ஸ் வந்து டாப் ஆஃப் த சர்ஃபேஸில் இருக்கும். அதுக்கு கீழே வந்து ஒரு 5 mm ஆப்செட் ஆகி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 5 mm டெப்த்துக்கு இன்னொரு எலிப்டிக்கல் ப்ரொஃபைல் வந்து நமக்கு கிரியேட் ஆயிருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டாப் ஆஃப் த சர்ஃபேஸில் இந்த அவுட்டரில் இருக்கக்கூடிய இந்த எலிப்ஸ் ப்ரொஃபைலை ட்ரா பண்ணலாம். ஜஸ்ட் ஐ கோ டு டாப் லைன் அண்ட் கிரியேட் த ஸ்கெட்ச் ஹியர். Just go with elliptical profile here. Ellipse option la poitu you can directly create one ellipse and give the dimension for that ellipse profile. Now you can see here the ellipse is created. Just exit the workbench. இப்போ இந்த ellipse பாத்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் மேல ட்ரிம் ஆகணும். ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு we have the option here. wireframeல வந்து ப்ரொஜெக்ட் ஆப்ஷன் இருக்கும். ப்ரொஜெக்ஷன்ல போயிட்டு just select the curve and select the support the top of the surface. இப்போ செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா எரர் தான் ஷோ ஆகும். ஸோ ஏன் எரர் வரும் அப்படின்னா இந்த எலிப்ஸோட சைஸ் வந்து ஸோ மேலே வந்து ப்ரொஜெக்ட் ஆக போகுது. இந்த எலிப்ஸோட சைஸ் வந்து இதுக்கு மேலே ப்ரொஜெக்ட் ஆகும்போது there is no enough space. அதனால தான் வந்து இது ப்ரொஜெக்ட் ஆகும்போது எரர் வருது. ஸோ இந்த மாதிரி கேஸில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா டோன்ட் யூஸ் திஸ் நார்மல் ஆப்ஷன். இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் திஸ் நார்மல் இந்த ப்ரொஜெக்ஷன் டைப்ல போயிட்டு அலாங் த டைரக்ஷன் கொடுங்க. டைரக்ஷன் கொடுத்துட்டு இந்த எலிப்ஸ் எந்த டைரக்ஷன்ல ப்ரொஜெக்ட் ஆகுதோ அந்த டைரக்ஷன் கொடுங்க. ஸோ இப்போ வந்து இந்த Z டைரக்ஷன்ல தான் இது ப்ரொஜெக்ட் ஆகும். அதனால இந்த டைரக்ஷன்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு சூஸ் த Z காம்பனன்ட். நவ் யூ கேன் செக் த ப்ரிவியூ. ஸோ இட்ஸ் ப்ரொஜெக்டட். ஓகேங்களா? ஹைட் த பாட்டம் ஒன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ரொஜெக்ஷன் கமாண்ட் யூஸ் பண்ணணும். நார்மல் ஆப்ஷன் வச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒர்க் ஆகாது. கோ டு அலாங் வித் டைரக்ஷன். ஒன்ஸ் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதை யூஸ் பண்ணி நீங்கள் இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் இப்போ இந்த நீங்கள் ட்ரிம் பண்ண முடியாது. ட்ரிம் வந்து ரெண்டுமே சர்ஃபேஸாக இருந்தால் தான் யூஸ் ஆகும். ஜஸ்ட் கோ டு ஸ்ப்ளிட் கமாண்ட். ஸ்ப்ளிட் கமாண்ட் போயிட்டு செலக்ட் திஸ் சர்ஃபேஸ் அண்ட் செலக்ட் திஸ் ப்ரொஃபைல். யூ கெட் த ரிசல்ட் லைக் திஸ். ஓகே, ஒன்ஸ் இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ அகைன் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் சி ஹியர் இந்த இன்சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டிலோட ப்ரொஜெக்ஷன் அப்படியே இருக்குது. நமக்கு வந்து இந்த ரெண்டுமே கம்பைன் ஆகி இந்த ப்ரொஃபைலும் இந்த இன்னர்ல இருக்கிற ப்ரொஃபைலும் ரிமூவ் ஆகணும். ஸோ டைரக்ட்லி வி கேன் கோ டு ட்ரிம் கமாண்ட். ஸோ ட்ரிம் கமாண்ட் போயிட்டு ரெண்டுமே ஒன்றா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னா யூ கேன் சி த ப்ரிவியூ. இந்த ரெண்டுமே வந்து டிரான்ஸ்பரண்ட் நமக்கு வந்து கரெக்டான ப்ரிவியூ தான் காமிச்சிருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் அதர் சைட் கொடுத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிறது ரிமூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த பக்கம் ரிமூவ் ஆகுதுன்னு. நமக்கு இப்போ கரெக்டாக தான் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் ஓகே. நவ் வி காட் தட் ரிசல்ட். ஓகே, ஸோ ஃபைனலாக இந்த ப்ரொஜெக்ஷன் ட்ரா பண்ணணும். ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு எலிப்ஸ் வருது 5 mm கீழே வருது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் we need to offset the top surface into 5 mm. ஓகேங்களா? இந்த பாடியை 5 mm கீழே ஆப்செட் பண்ண போகிறோம். பட் இது வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ ரிமூவ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆப்செட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதோட மல்டி செக்ஷன் ஃபர்ஸ்ட் இதை மல்டி செக்ஷன் பண்ணியிருப்போம்ல இந்த சர்ஃபேஸ் வந்து இங்கே ஹைட் ஆயிருக்கும். ஜஸ்ட் இதை வந்து நான் ஷோ பண்ணிக்கிறேன். ஷோ பண்ணேன் அப்படின்னா இந்த சர்ஃபேஸை நமக்கு யூஸ் பண்ணி ஆப்செட் பண்ணலாம். நவ் ஐ ஜஸ்ட் யூஸ் திஸ் சர்ஃபேஸ் அண்ட் ஆப்செட் திஸ் சர்ஃபேஸ் இன்டூ 5 mm. 5 mm ரிவர்ஸ் த டைரக்ஷன். டவுன் சைடு தான் நமக்கு வேணும். ஸோ நமக்கு டவுன் சைடு தான் இது கிரியேட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஏரோ மார்க் செக் பண்ணிங்க. கிளிக் ஓகே. நவ் யூ கேன் சி இட்ஸ் கிரியேட்டட். இப்போ இதை நம்ம வந்து ஹைட் பண்ணிக்கலாம். இந்த மல்டி செக்ஷன் சர்ஃபேஸ் தேவையில்லை. ஜஸ்ட் ஹைட் திஸ் ஒன். நவ் யூ கேன் சி ஹியர் ஒரு சர்ஃபேஸ் வந்து இங்கே நமக்கு 5 mm ஆப்செட் ஆயிருக்கும். இப்போ அகைன் ஐ கோ டு ஸ்கெச் அண்ட் கிரியேட் த எலிப்ஸ் இன்னர் எலிப்ஸ். ஸோ இந்த எலிப்ஸ் ப்ரொஃபைலை ட்ரா பண்ணிட்டு இந்த இன்சைட் ஆப்செட் ஆன சர்ஃபேஸில் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு கட் பண்ண போகிறேன். I go to sketch option again and go to sketch plane again and click OK and draw the ellipse here. So ellipse profile just draw like this. Ellipse profile constraint ஆனதுக்கு அப்புறம் just exit the workbench. So exit the workbench. Now project this ellipse in the offset surface. So இந்த ஆப்செட் பண்ண சர்ஃபேஸ் மேல ப்ரொஜெக்ட் பண்ண போறோம். ப்ரொஜெக்ட் கமாண்ட் போயிட்டு select the ellipse. சப்போர்ட் வந்து இந்த இன்சைட் ஆப்செட் ஆன சர்ஃபேஸ். பட் இந்த இடத்துல அலாங் டைரக்ஷன் தான் இருக்கணும். அலாங் டைரக்ஷன்ல போயிட்டு ரைட் கிளிக் Z டைரக்ஷன். ஸோ இந்த கேஸ்ல Z டைரக்ஷன் தான் நமக்கு ப்ரொஜெக்ஷன் டைரக்ஷன். ஜஸ்ட் கிளிக் ஓகே. இட்ஸ் ப்ரொஜெக்டட். ஸோ பாட்டம் ஒன்னா ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ டாப்ல இருக்கிறத அகைன் ஐம் யூசிங் ஸ்ப்ளிட் கமாண்ட் ஹியர். ஸ்ப்ளிட். ஸோ டோன்ட் கோ டு ட்ரிம் கமாண்ட். இட் வில் நாட் ஒர்க். ஸ்ப்ளிட் கமாண்ட் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் த இந்த ஆப்செட் சர்ஃபேஸ் அண்ட் கட்டிங் எலமெண்ட்ல வந்து இந்த ஸ்கெட்ச். ஸோ ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் வேணும். இந்த மாதிரி நீங்க கொடுக்கக்கூடாது. நமக்கு இந்த ப்ரிவியூ தேவையில்லை. நமக்கு இந்த எலிப்ஸ் ப்ரொஃபைல் மட்டும் தான் தேவை. அவுட்டர்ல இருக்க அந்த சர்ஃபேஸ் வந்து தேவையில்லை. ஜஸ்ட் கிளிக் ஓகே. நவ் யூ கேன் சி ஹியர். ஸோ அவுட்டர்ல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த எலிப்டிக்கல் சர்ஃபேஸ் மட்டும் தான் நமக்கு இருக்கும். நவ் இந்த ரெண்டு சர்க்கிளையும் இந்த எலிப்ஸ் சர்க்கிளையும் இந்த எலிப்ஸையும் நம்ம சேர்த்து வந்து மல்டி செக்ஷன்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ஷோ பண்றதுக்கு இதோட ஸ்கெட்ச் வந்து சைட்ல இருக்கும்.
அதை யூஸ் பண்ணி நம்ம ஷோ பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூ கேன் யூஸ் த பவுண்டரி கமாண்ட் ஹியர். ஸோ பவுண்டரி கமாண்ட் போயிட்டு நீங்கள் அந்த பவுண்டரியை ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் செலக்ட் திஸ் எலிப்ஸ். ஸோ இட் வில் ரீக்ரியேட் த பவுண்டரி. ஸோ அதுக்கப்புறமா we can connect this using multi section. So directly you can go to multi section surface, select first one and select the second one. Just select பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா so it's connected. Now you can join all the surface. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த இடத்துல ஒரு கட் அவுட் இருக்குது, ஸ்லாட் கட் அவுட். ஸோ அந்த கட் அவுட் ட்ரா பண்ணா கூட பண்ணிக்கலாம், பண்ணிட்டு கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் ஜஸ்ட் கோ டு ஜாயின் கமாண்ட், ஜஸ்ட் செலக்ட் ஹியர் அண்ட் ரைட் கிளிக் distance propagation. It will take all the connected surface itself. So ஒரு சிங்கிள் அட்டெம்ப்ட்ல இது எல்லாமே செலக்ட் ஆயிடுச்சு. Now you can see one slot cutout here. இதே நம்ம டாப் வியூல யூஸ் பண்ணி ஸ்கெட்ச் ட்ரா பண்ணலாம். I just go to top plane here again and create that sketch. You can use that elongated hole. You can see here elongated hole. Now you can see I apply all the dimension. The sketch is constrained now. ஸோ நான் ஸ்கெட்ச்லாம் வரைஞ்சி டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் நான் வந்து ஸோ அதை கட் பண்ணிட்டேன். பட் நீங்கள் வந்து இந்த ஸ்கெட்சை ரெஃபர் பண்ணி இந்த டைமென்ஷன்லாம் கொடுத்து இதை கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் ஃபினிஷ் பண்ணோன்னா எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். நவ் யூ கேன் சி டேரெக்டாக இதை யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. பிகாஸ் இதோட ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இட்ஸ் நாட் ஆன் தி சர்ஃபேஸ், இது பாட்டமில் இருக்குது. ஸோ டேரெக்டாக நம்ம ஸ்ப்ளிட் கமாண்ட் யூஸ் பண்ண முடியாது. ஒன்றும் நம்ம வந்து இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணலாம், இதை அந்த சர்ஃபேஸ் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணலாம், அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரூட் பண்ணி பண்ணலாம். ஸோ நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். வி கேன் டேரக்ட்லி யூஸ் எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் அண்ட் எக்ஸ்ட்ரூடில் போயிட்டு ஒரு டேரக்ஷனில் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணி வெளியில் வர மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்ப்ளிட் கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ப்ரொஜெக்ட் கமாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் விஷயம். ஸோ நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் இதில் வந்து ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் கோ டு ஸ்ப்ளிட் கமாண்ட் ஒன்லி. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் டு கட், கட்டிங் எலமெண்ட்ல வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் சி த ப்ரிவியூ. இந்த இன்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். ஸோ இன்சைட் எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆக போகுது. யூ கேன் சி ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ ரிமூவ் பண்ண அப்புறமா இந்த ப்ரொஃபைல் நமக்கு தேவையில்லை, அந்த எக்ஸ்ட்ரூட் பண்ணதை ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஹைட் தி சர்ஃபேஸ். நவ் யூ காட் தட் ரிசல்ட். யூ கேன் சி ஹியர் we got the result. We can hide this sketch also. இப்போ இந்த எண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கனெக்டிவிட்டி வந்து ஓப்பனா இருக்குது. இந்த எண்ட் பாருங்க, there is a open connectivity. So இதை நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னா don't create any sketches. இதுக்காக sketch தான் ட்ரா பண்ண தேவையில்லை. directly we can use the line command in wireframe. Go to point to point option, select these 2 points. So this one is my first point and here this is my second point. Click பண்ணோம்னா ஒரு லைன் வந்து கனெக்ட் ஆகும். We can use fill surface to fill this one. So fill surface போயிட்டு இதை செலக்ட் பண்ணுங்க, then இந்த arc செலக்ட் பண்ணுங்க. So you can see closed contour, just click OK. Now it's completed. So same thing we can do the opposite side also. So just I make it into reverse direction and go to line command here. So first point and second point. Go to fill surface. Fill surface button, select the line and this arc profile here. So it will create like this. இப்போ இந்த எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். So I go to join command again. நீங்க ஒண்ணா செலக்ட் பண்ணாலும் ஓகே தான். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படி இல்ல அப்படின்னா just select one surface and right click, use distance propagation. It will take all the connected surface. Click OK. It's a single click, it will connect. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக இதோட ஃபில்லட் வேல்யூ நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபில்லட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு வந்து 6 mm ஃபில்லட், 8 mm ஃபில்லட் அந்த மாதிரி தான் அப்ளை ஆயிருக்கும். 4 mm ஃபில்லட். ஸோ ஜஸ்ட் கோ டு ஃபில்லட் கமாண்ட் ஹியர். I just apply 6 mm here. With this one. Sorry, here I just enter 4 mm fillet and inside here I just apply 2 mm fillet this edge and this all edges 4 mm. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நமக்கு வந்து கனெக்டிவிட்டி மிஸ் ஆகுது. we need to connect this one also. Go to wireframe again. Go to point to point, first point, second point and go to fill surface here. Go to fill surface, first one, second one, third one, fourth one. ஸோ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க எட்ஜ் பிளான் இதில் அப்ளை பண்ணீங்கன்னா அப்ளை ஆகாது. ஏன்னா இந்த ரெண்டு சர்ஃபேஸ் நமக்கு கனெக்ட் ஆகல. யூ cannot select. ஃபர்ஸ்ட் யூனிட் ஜாயின் தி சர்ஃபேஸ். எப்பவுமே நம்ம பிளண்ட் பண்றோம், அதாவது ஃபில்லட் பண்றோம்னா அந்த சர்ஃபேஸ் வந்து ஜாயின்ல இருக்கணும். இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். Now you can apply that fillet command here also. So go to fillet command here. So 4 mm fillet அப்ளை பண்ணிக்கலாம். ஒரே டைம்ல நம்ம வந்து எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 mm fillet தான். Just I apply all the edges at the single time of 4 mm. So இந்த எட்ஜ் பண்ண வேண்டாம். Just select this one and this one and this one and also this curve and click OK. Now you have the result. See, let's create. Again edge fillet, again edge fillet and click like this. It's created edge fillet, this one. That's all. So இந்த இடத்துல நமக்கு fillet தேவையில்லை, அவ்வளவுதான். ஓகேங்களா? Now you can see our profile is nearly completed. Finally இந்த இடத்துல ஒரு fillet. Apply 6 mm here and opposite side apply 8 mm here.
ஸோ அவர் ப்ரொஃபைல் இஸ் கம்ப்ளீட்டட். யூ கேன் சி. ஸோ அவர் ப்ரொஃபைல் இஸ் ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஸோ நீங்கள் ஒரு சைடு வரைஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு சைடு இதை வேணும் உங்களுக்கு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபுல் ப்ரொஃபைலாக வேணும் அப்படின்னா இந்த எட்ஜ் ஃபில்லட் இந்த ஃபைனல் ஆப்ஷன் இருக்குல்ல, இதான் நம்மளோட கம்ப்ளீட் சர்ஃபேஸ். இப்போ இதை நீங்கள் வந்து இன்னொரு பக்கம் வேணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு ஸோ இந்த ஃபோல்டரில் வந்து ரைட் கிளிக் பேஸ்ட் ஸ்பெஷல். ஸோ ஒன்ஸ் பேஸ்ட் ஸ்பெஷல் கொடுக்கும்போது ரிசல்ட் வித் லிங்க் கொடுங்க. ஸோ நீங்கள் பார்ட் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இந்த எல்லாமே உங்களுக்கு காப்பி ஆகும். அஸ் ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதில் அப்டேட் ஆகாது. ஸோ அஸ் ரிசல்ட் வித் லிங்க் கொடுங்க. இது கொடுக்கும்போது என்ன ஆகுனா சர்ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு காப்பி ஆகும். நீங்கள் இதில் என்ன அப்டேட் பண்ணாலும் இந்த சர்ஃபேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 சர்ஃபேஸ் இருக்குது. இந்த எட்ஜ் ஃபில்லட்டுங்கிறது ஒரு சர்ஃபேஸ், தென் இந்த வந்து காப்பி பண்ணது ஒரு சர்ஃபேஸ். ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு லிங்க்ல இருக்கும். இப்போ இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, இதை நான் வந்து அப்படியே சிமெட்ரி பண்ண போறேன். யூ கேன் கோ டு ஹியர் ஆப்ஷன் கால்ட் சிமெட்ரி. யூ கேன் ஹியர் தட் சிமெட்ரி. எஸ், சிமெட்ரி போயிட்டு இப்போ இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணுங்க. ஆப்போசிட் சைடு நமக்கு கிரியேட் ஆயிடும். நவ் யூ கெட் த ஃபுல் சர்ஃபேஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது கலரிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ டு ஜாயின் கமாண்ட், செலக்ட் these two and click OK. It's converted into a single surface. And right click property. You can apply any color if you want. If you want to apply any color, you can apply. That's all. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இதை கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம இன்னும் அட்வான்ஸ் லெவல் வீடியோஸ் அடுத்தடுத்து நம்ம சேனல் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அண்டில் தென் பாய். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.